ஹை காய்ஸ், ஐஸ்கிரீம் மோடு வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, 99 தான் வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து நான் எடுக்காத யார் இருக்குன்னா டெமோ கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மோல்டை பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் பரவாயில்ல, ரேட்டு 99. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மோடு நான் வந்து என்கிட்ட இருக்குது, நான் வந்து காமிக்கிறேன். அதனால இந்த கேப் மட்டும்தான் வந்து எடுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 250 சம்திங் ரேட். அது 250 ரூபா 12 வரும் ஆனால் ஐஸ்கிரீம் வாங்கி. ஸோ இது வந்து பரவாயில்லன்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பரவாயில்ல, ஷேப் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒர்த்து, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் கிட்ஸுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 40 rupees அந்த மாதிரி போகுது. ஸோ நார்மல் குல்பி மட்டுமே நம்மளே சாப்பிட்றோம் 45 ரூபா 50 ரூபா. இப்போ பாருங்கள், இந்த மோல்டை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஆர்ட் ஷேப்பில் எல்லா இதுலேயும் அவ்வளோ ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ட்ரைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வரணும். ஸோ அது வருஷத்தட்டுக்காக நான் எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் மட்டும், மேங்கோ ஜூஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இந்த ஜூஸ் இது வந்து பாதி கேன் வந்து என் ஃப்ரெண்டு பொண்ணு ஜூஸ் குடிச்சு காலி பண்ணிட்டான். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணதுலேயே எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த டிசைனில் வருமா, ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம். ஏன்னா நான் கேமரா எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் இந்த சைட்லேருந்து ஊற்றிட்டு இருந்தேன்னா கேமரா இருக்குதே வந்து தெரியாமல் போச்சு. ஸோ ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடு வந்துடுறேன், எனக்கு தெரியல அவ்வளோவா. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் ஹார்ட் மாதிரியே வருமோ தெரியலையே, பார்ப்போம். இந்த மோடு நல்லா இருக்குது, திக்னஸாக இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டியாக இருக்குது. ஒத்து தான் காசு, 99க்கே பரவாயில்ல. நான் அந்த ஷேப்பில் வரைக்கும் எல்லாம் எங்கெங்கேயோ ஊற்றிட்டேன். ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து உள் சைடு வந்து லாக் ஆகிற மாதிரி கிடையாது. ஸோ இது இப்படி வரணும். உள் சைடு வந்து லாக் ஆகாது. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மேலே கேப் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஓகே தான், ஆனால் இருந்தாலும் ஸோ அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடையாது. கேப்பு தான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஸோ இது எல்லாமே இப்படி போட்டுட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் வந்து பார்த்து வைக்கும்போது ஃபுல் வந்து அந்த கூலிங் வைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கூலிங் வைக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் ஐஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ மார்னிங் ஐஸ் கொண்டாட்டம் தான் எங்கள் வீட்டில். உங்களுக்கு வந்து ஐஸ் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஐஸ் மோட் ரெடி ஆகிவிட்டது. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பார்க்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் இப்படி வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வெளியே வாங்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐஸ்கிரீம் 40 rupees வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மாஜா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இல்லையா அந்த மோடில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கூலிங் ஆகிடுச்சு. ஸோ கூலிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக வருது. ஃபஸ்ட்டு கூலிங் ஆனதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் வாட்டரில் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஐஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஷேப்பில் அந்த ஷேப் மாதிரி தான் அந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் ஐஸ் வந்திருக்கும். நான் வந்து இது எல்லாமே எடுத்து வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஜா ஜூஸ் மட்டும்தான் வச்சு ட்ரையல் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் 250 சம்திங் ரேட்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் கூட செய்ய முடியாது அதில். ஸோ அதனால் அது கடுப்பாயிட்டு கேட்சாச்சு ஒரு 2 years முன்னாடி வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக மோல்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து
சம்மருக்கு வந்து வீட்லேயே நல்லா ஐஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவர் நைட் வச்சுட்டு மார்னிங் நம்ம எடுத்து கூட சாப்பிட்லாம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் மேங்கோ, ஆரஞ்சு, நம்மளுக்கு என்ன ஃப்ளவரில் வந்து ஐஸ்கிரீம் வேணுமோ செஞ்சுக்கலாம். நான் இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. நான் இந்த மாதிரி மோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கினேன். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி இந்த மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸுக்கு நம்ம வந்து ஐஸ் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து என்ன ஐஸ்கிரீம் செய்யலான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.